பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதற்கான 7 அடையாளங்கள். முதலாவது யோவான் 7:38, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நாம் பேசும் வார்த்தைகள் பிறரின் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாய் அமையும். நம்முடைய வார்த்தைகளில் ஜீவன் இருக்கும். இரண்டாவது கலாத்தியர் 5:22, வேதம் ஆவியின் கனிகளை குறித்து பேசுகிறது. இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்திருக்கும். மூன்றாவது ஜெப வாழ்க்கை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஜெபம் நிறைந்ததாய் இருந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையும் ஜெபம் நிறைந்ததாய் இருக்கும். நான்காவது மத்தேயு 4:4 வேதம் குறிப்பிட்டபடி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் அதிகமாய் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராய் இருப்போம். ஐந்தாவது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆவியின் வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். ஆறாவது ரோமர் 8:1 சொல்லப்பட்டபடி பாவத்தின் மேல் நமக்கு ஒரு வெறுப்பு வரும். நாம் ஆவிக்கேற்ற வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். ஏழாவது வேதத்தின்படி வாழ்வதாக நாம் உணர்வோம். இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறாரா என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.